வாழ்க்கை சரியில்லை. ஒவ்வொரு சாமியாருக்கும் சித்தனுக்கும் மனவாழ்க்கை சரியாக இருந்தால் அவன் ஏன் காட்டை நோக்கிச் செல்கிறான்? 5 விரலும் ஒரே நீளமாகவா இருக்கு? ஒவ்வொரு தலையிலும் ஒரு விதி எழுதப்பட்டிருக்கும். அதை அழிக்க முடியுமா? பணக்காரன் ரகசியமாக புலம்புகிறான், ஏழை வெளியில் புலம்புகிறான். அனைவருடைய வாழ்விலும் ஓட்டையும் உடைச்சலும் இருக்கத்தானே செய்கிறது. எல்லாமே சரியாக இருந்தால் இறைவனை மறந்து விடுவாய் என்ற காரணத்தினால் கூட்டியும் பெருக்கியும் கழித்து விடுகிறான். மனிதனின் வாழ்க்கையை ஆணும் புலம்புகிறான், பெண்ணும் புலம்புகிறாள். இருந்தும் வாழ்க்கை நடந்து கொண்டுதான் இருக்கு. அதுல நாமும் கடந்து கொண்டே இருக்கோம். வாழ்வதும் வாழ வைப்பதும் நம்ம கையில, நம்பிக்கையில தான் இருக்கிறது. புரிந்து கொண்டு வாழுங்கள். இல்லறம் நல்லறமாகும். இதுவும் கடந்து போகும். நம்முடைய இதுநாள் வரை வாழ்க்கையையும் திரும்பி பார்த்தால் இந்த வாக்கியத்தின் மகத்தான உண்மையை உணர முடியும். எத்தனை வெற்றிகள், எத்தனை